உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே நடிக்க போறேன்னு தெரியல. ரெமோ சிவகார்த்திகேயன் மாதிரி ஆயிடுச்சு என்னுடைய நிலைமை. எல்லாம் இந்த காதலால வருது. ஐ, கமலி தான் கூப்பிடுறா. சொல்லுங்க மேடம், எப்படி இருக்கீங்க? இனிமே அந்த பையனால உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. சார் என்ன சார் இது? எதுக்கு இப்படி பண்ணீங்க? என்ன மேடம், என்னாச்சு? அவனை சும்மா மிரட்டி விட தானே சார் சொன்னேன். நீங்க பாட்டுக்கு அவன் கைய காலை உடைச்சிட்டீங்க. இல்ல மேடம், அது வந்து இல்ல வேற ஏதாவது ஆயிருந்தா என்ன சார் ஆயிருக்கும்? கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா நீங்க? ஆஹா, நம்ம மேல துளசிக்கு இவ்ளோ லவ் இருக்கா? இல்ல மேடம், அந்த மாதிரிலாம் ஒண்ணும் செய்யலையே. சும்மா சொல்லாதீங்க சார். சார் நான் தான் அவனை பார்த்தனே சார். நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு சார். சார் அவன் எக்ஸ்எம்எல்ஏ பையன் சார். ஏதாவது ஒண்ணு நடந்திருந்தா உங்க நிலைமை. அதுவும் இல்லாம அவன் என் சொந்தக்காரன் சார். அந்த பையனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா எங்க சொந்தத்துக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும். 2 குடும்பத்துக்குள்ள பெரிய பகையே வந்திருக்கும் சார். மேடம், அவன் உங்களை தொந்தரவு பண்றான்னு சொன்னீங்க. சரி, உதவலாமே தான். ஐயோ சார், எது உதவி சார்? கைய கால உடைக்கிறது உதவியா? இல்ல சார், நாளைக்கு அவன் நிலைமைக்கு நான் தான் காரணம்னு தெரிஞ்சா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா? மேடம், மிரட்டினா யாரு பயப்படுறாங்க? அதான் லேசா அடிச்சேன். சரி, பரவாயில்ல விடுங்க மேடம். உங்க சொந்தக்கார பையன் வேற சொல்றீங்க. இனிமே நான் கொஞ்சம் கேரிங்கா பாத்துக்கிறேன். சார் ப்ளீஸ் சார், இந்த மேட்டர்ல உங்க உதவியே வேண்டாம் சார். ப்ளீஸ் இதை விட்டுருங்க சார், ப்ளீஸ். தேங்க்யூ சோ மச். பாய். மேடம் மேடம் மேடம், ஐயோ, நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குதே. எனக்கு வர கோவத்துக்கு இல்ல, வேணாம். சின்ன விஷயத்துக்காக நாம ஏன் காஸ்ட்லி போனை உடைக்கணும்? பரவாயில்ல விடுங்க. இனிமே துளசி வெற்றி கிட்ட பேசுவா, ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிட்டு போவா. ஆனா இந்த ஃப்ரெண்டு கிட்ட பேசுவாளா? கால் பண்ணுவாளா? இல்ல கழட்டி விட்டுருவாளா? என்ன நடக்கும் தெரியலையே. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.